இல்ல குழந்தையே, இந்த அப்பன் உன் இல்லத்தில் வந்தபொழுது அங்கிருந்து ஒரு பொருளைக் கண்டு நான் அதிர்ச்சி என்று, இந்த பொருளை இங்கே இருக்கிறதா? உனக்கு கஷ்டம்தானே வந்து கொண்டிருக்கும் என் பிள்ளையே. அது தெரியாமல் நீ எதை அங்கே வைத்திருக்கின்றாய்? அப்பன் சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டு உண்மையில் நான் சொல்கின்ற விஷயம் உனக்கு நியாயமா என்று தோன்றியது என்றால் உடனே அந்த பொருளை அங்கிருந்து அப்புறப்படுத்திவிடு. இல்லை என்றால், அப்பன் நீ சொல்வது தவறு, இந்த பொருள் இங்கே வைத்திருக்கலாம் என்று நீ சொல்வாயானால் அதன் பிறகு அது உன்னுடைய விருப்பம். உன் அப்பன் எனக்கு தெரிந்திருக்கின்ற விஷயங்கள் எல்லாமே இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்கள் கருத்தில் கொண்டு என்று இந்த வாழ்க்கையில் உன்னுடையதாக மாற்ற நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அடைய அப்பன் உன்னை தேடி வருகின்றேன். இந்த அப்பன் எண்ணங்களில் எப்பொழுதுமே உனக்கு நல்லது செய்ய வேண்டும் என்பது மட்டும்தான் இருக்கின்றது. ஒரு நொடி போடும் உனக்கு கஷ்டங்களை கொடுத்து விடக்கூடாது என்பதில் அப்பன் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் நல்ல விஷயத்தை நடக்க வேண்டும். உன்னை தேடி வருகின்ற எல்லா செயல்களும் உனக்கு மிக பெரிய வெற்றியை கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் மற்றவர்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் பல அதிரடியான திருப்பங்களை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று நடந்துவிட்டது. ஏனென்றால் சொல்லி என் குழந்தை மனவேதனை பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் உன் அப்பன் உனக்கு தருகின்ற செய்தியில் இருந்து நிச்சயமாக மிக பெரிய தெளிவு கிடைக்கப் போகின்றது. உன் குடும்பத்தில் பிரச்சனைகள் எந்த நேரத்திலும் பண பிரச்சனைகள் இல்லாமல் இல்லை. அதற்கான பணம் உன் கையில் வராமல் இல்லை என்று சொல்லிவிட முடியாது. எவ்வளவு வருகின்றதோ அதை தாண்டி செலவுகள் உனக்கு ஏற்பட்டு விடுகின்றது என்றால் நீ நினைத்தால் கூட அந்த செலவை உன்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை. எவ்வளவுதான் நீயும் குறை நினைத்தாலும் குறைக்க முடியாமல் அதிலிருந்து எப்பொழுதும் செலவு அதிகரித்து கொண்டு இருக்கின்றது. இங்கு ஒரு விஷயம் என்றால் அங்கு ஒரு விஷயம் என்று ஒவ்வொரு கஷ்டங்களாக இந்த வாழ்க்கையில் உனக்கு வந்து கொண்டிருக்கின்றது. மீண்டும் மீண்டும் என் பிள்ளை உனக்கான நன்மைகளை நீ பெற்று கொள்ள துடிக்கும் பொழுது, எத்தனையோ உழைத்து கொண்டு இருக்கும் பொழுது, ஒரு நொடி பொழுது உன்னுடைய முயற்சியில் இருந்து நீ பின் வாங்காமல் நின்று கொண்டிருக்கும் பொழுது கூட இந்த விஷயம் உனக்கு அது கிடைப்பதை தடுத்து நிறுத்தி விடுகின்றது என்றுதான் இந்த அப்பன் வருத்தம். என் பிள்ளை தெரிந்தால் அதை நீ நிச்சயமாக செய்திருக்க மாட்டாய். உனக்கு அது தெரியவில்லை. அதனால்தான் அந்த விஷயத்தை நீ கண்டுகொள்ளாமல் இருக்கின்றாய். ஆனால் உன் அப்பன் அப்படி அல்ல. உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை என்று சொன்னவுடன் அந்த பிரச்சனை எதனால் வருகின்றது, ஏன் வருகின்றது என்பதை உன் அப்பன் நான் தெளிவாக அலசி ஆராய்ந்து பார்ப்பேன் அல்லவா? நம் பிள்ளை எதற்காக இத்தனை கஷ்டப்படுகின்றது, எதனால் என் பிள்ளை உழைப்பு எவ்வளவு இருந்தாலும் அதற்கு ஏற்ற பணம் என் பிள்ளை கையில் நிலைக்கவில்லை என்பதை நிச்சயமாக இந்த அப்பன் உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் அல்லவா? இதை நான் கண்டுபிடித்த உடனே, எனக்கு இந்த விஷயம் புரிந்து கொண்ட உடனேயே உன்னை தேடி நான் ஓடி வந்து விட்டேன். உன்னை தேடி வந்து உன்னிடத்தில் இந்த விஷயத்தை சொல்லி உன்னை திரித்து செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் உன் அப்பன் உன் முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் என் குழந்தையின் வாழ்க்கையில் நான் நடத்துகின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ சரியாக நிச்சயமாக புரிந்து கொள்ளப் போகின்ற நல்ல நேரம் வரும் பொழுது என் குழந்தை இந்த வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களையும் நடக்கும், பல நல்ல திருப்பங்களும் நடக்கும். உன்னை வாழ வைக்கும் எதிர்பாராத நேரத்தில் நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயம் எல்லாமே உன் கைக்குள் வந்து சேரும். இதற்காகத்தான் இத்தனை கஷ்டப்பட்டோம் என்று என் பிள்ளை நினைக்கும். நமக்கு ஆசைப்பட்டது எல்லாம் கிடைத்து விட்டது என்று பெரும் மகிழ்ச்சி அடைகின்ற அளவிற்கு இந்த அப்பன் உனக்கு நடத்தி கொடுக்க நான் சொல்ல போகிறேன். இந்த விஷயம் உனக்கு புரிந்து அதை நீ சரி செய்து விட்டாலே
போதும் என் பிள்ளையே. இனிமேல் என்ன நடந்தாலும் உன் அப்பன் அதற்காக அதன் முன் வந்து உன்னை தெளிவுபடுத்தி விடுவேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு காரியம் உன் இல்லத்தில் நடக்கும் பொழுது அதை எடுத்து சொல்லி யாரும் இல்லையே, ஏனென்றால் அவர்களுக்கு அது தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஒருவேளை தெரிந்திருந்தால் கூட நீ இப்படியே கஷ்டப்பட்டு என்று நினைத்து விட்டாலும் விட்டிருப்பாய் அல்லவா? அதனால்தான் இதுவெல்லாம் யாரும் நமக்கு சொல்லிக் கொடுப்பார்கள் என்று எதிர்பார்க்காதே. உனக்கான உன் அப்பன் நான் சொல்கின்றேன் அல்லவா? உனக்கு ஒரு நல்லது செய்ய வேண்டும் என்று உன் அப்பன் நான் ஓடி வருகின்றேன் அல்லவா? அதனால் வேறு எந்த விஷயத்திற்காகவும் என் பிள்ளை நீ வருத்தப்படாதே. நான் தருவது ஒவ்வொன்றுமே என்றும் உனக்கு வாழ்க்கையில் நன்மையை மட்டும்தான் கொடுக்கப்படும் என்பதை நீ இப்பொழுது மறந்து விடாதே. இந்த வாழ்க்கையில் நினைக்கு கூட பார்க்க முடியாத அளவிற்கு பல நன்மைகளை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க நான் வருகின்றேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். உனக்காக நீ வேண்டிய விரும்பிய நிற்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே எந்த நிலையில் உனக்கு கஷ்டத்தை கொடுத்திருந்தாலும், எந்த நிலையில் உனக்கு துன்பங்களை கொடுத்திருந்தாலும், ஏனென்றாவது ஒரு நாள் நான் நினைத்தது போல மாறும் தெய்வம் நமக்கு இருக்கின்றது என்பதை நீ நம்புகின்றாய் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய நம்பிக்கைக்கு ஒரு பொழுதும் உன்னுடைய எண்ணங்கள் மாறாமல் இருக்கும்படி, உன்னுடைய நம்பிக்கைக்கு பங்கம் விளைவிக்காமல் இந்த அப்பன் உனக்கு எல்லா விஷயங்களையும் செய்து கொடுப்பேன் என்பதை நீ நம்பிவிட வேண்டும் என் பிள்ளையே. அப்பனை நினைத்து விட்டால் இங்கு சாதிக்க முடியாதது எதுவும் உன் வாழ்க்கையில் இருக்கின்றதா? நீ எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். இப்பொழுது இந்த அப்பன் ஒரு பொருள் இங்கே இருக்கின்றது, அதை நீ எடுத்து விடு என்று நான் சொல்கின்றேன் என்றால் அதை உடனடியாக நீ செய்ய வேண்டும் அல்லவா? மாறாக அப்பனை சந்தேகப்படுவது அல்லது ஏதாவது சொல்லிவிட்டு செல்வார்கள், எல்லாம் சரியாகத்தான் இருக்கின்றது என்று நினைத்தாலும் எப்படி எனக்கு நீ ஒத்துழைப்பு கொடுத்தாகவோ அது மாறாக அப்பன் சரியானபடி ஒத்துழைப்பு கொடுத்தால் தானே அப்பன் உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் நல்லபடியாக சரி செய்து கொடுக்க முடியும். உனக்கு நடக்கின்ற எல்லா விஷயங்களும் என்னவென்று நான் உனக்கு தெளிவுபடுத்த முடியும். அப்படி இருக்கின்ற நேரத்தில் என் பிள்ளை, இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிதலில் கொண்டு உனக்கான நம்பிக்கை கொண்டு அப்பன் சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற எல்லா பிரச்சனைகளும் இருந்து மீண்டும் வர வேண்டும். கஷ்டங்கள் வாழ்க்கையில் இல்லாமல் இல்லை, யாருக்கு அது நடக்காமலும் இல்லை. ஆனால் என் குழந்தையே, உன்னை சுற்றி வருகின்ற சில விஷயத்தை நீ சரியாக கவனித்து கொண்டிருந்தாய், ஆனால் இந்த கஷ்டம் கூட உனக்கு வந்திருக்காது என்றுதான் உன் அப்பன் நான் சொல்கின்றேன் என் பிள்ளையே. அப்படி என்ன பொருள் இருந்தது? அதுவும் உன்னுடைய பண வரவை தடுத்து நிறுத்துகின்ற பொருள் அல்லவா என் பிள்ளையே. சரியாக கவனத்தில் கொண்டு அப்பன் சொல்கின்ற வார்த்தைகளை கேள். உன்னுடைய இல்லத்தில் பணம் வைக்கின்ற அறையினுடைய ஒரு பொருள் கிடக்கின்றது என் பிள்ளையே. உடைந்த பொருள் எப்பொழுதுமே அதில் குறிப்பாக பணம் வைக்கின்ற அறையில் இருக்கக்கூடாது. உன்னுடைய இல்லத்தில் உள்ளே அதை வைப்பது தவறுதான். பூஜை அறையில் நிச்சயமாக இருக்கக்கூடாது. அதுபோல படம் வைக்கின்ற அறையில் அது இருக்கக்கூடாது. உடனே அதனை அப்புறப்படுத்திவிடு என் பிள்ளையே. லட்சுமி தாயானவள் தங்கி இருக்கின்ற ஒரு இடம், அங்கு வருகின்ற நேரத்தில் இது போன்ற எதிர்மறை விளைவுகளை உருவாக்கிவிடும் பொருட்களை இருக்கும் பட்சத்தில் தெய்வம் அங்கே தங்கி இருக்காமல் வெளியேறி விடுகின்றது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் எப்பேற்பட்ட இக்காட்டான சூழ்நிலையிலும் உன்னிடத்தில் வராமல் சென்றுவிடும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான நேரம், உனக்கான வாய்ப்பு, இது உனக்கான வாழ்க்கை. நீ
நினைத்தது போல எல்லாம் மாறிவிட வேண்டும். நீ ஆசைப்பட்டது எல்லாம் அப்படியே உன் கையில் கிடைத்துவிட வேண்டும். நீ படுகின்ற ஒவ்வொரு கஷ்டத்திற்கும் கிடைத்துவிட வேண்டும். நீ படுகின்ற ஒவ்வொரு துன்பத்திற்கும் உன்னுடைய ஒவ்வொரு உனக்கான நல்ல பலனை கிடைக்க வேண்டும் அல்லவா? அந்த பதிலை என் பிள்ளை எதிர்பார்க்கின்ற பொழுது அப்பன் உனக்கு அதனை கொடுக்க நினைக்கின்றேன். என் தங்கமே, இது போன்று ஏற்கனவே உடைந்த ஆடைகளை, கிழிந்த ஆடைகளை, அதாவது புதிய ஆடைகளை அழுக்காகாமல் அதனை அப்படியே இன்னொரு முறை போட்டு கொள்ளலாம் என்று நீ பிரியோக வைத்து விடுகின்றாய். அதாவது அழுக்கான ஒரு பொருள் அங்கே இருக்காமல் நன்கு துவைத்து மடித்து வைத்த பொருட்கள் தானே உள்ளே வைக்க வேண்டும். நீ ஏற்கனவே ஒரு முறை பயன்படுத்தி விட்டு அதை மீண்டும் உள்ளே வைக்கின்ற பட்சத்தில் நிச்சயமாக என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் அது மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுக்காதா? என் செல்லமே, தெய்வங்கள் தங்கி இருக்க வைக்கின்ற அங்கே நம்மாலான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அதை செய்ய விடாமல் இந்த வாழ்க்கை நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நினைத்து என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருப்பதில் என்ன பலன் இருக்கின்றது? எப்பொழுதும் இது போன்ற உடுத்திய ஆடையை நீ எப்பொழுதும் அதனுள்ளே வைக்கக்கூடாது. அதுபோல கிழிந்த துணிமணிகளை அங்கே சேர்த்து வைக்கக்கூடாது. எப்பொழுதும் பழைய துணிகளாக இருந்தாலும் சரி, அழுக்கான ஆடைகள், கிழிந்த ஆடைகள், இது போன்ற இருக்கின்றவைகளை எல்லாம் பீரோவில் எப்பொழுதும் வைக்கக்கூடாது. உடைந்த கண்ணாடி துகள்கள் உள்ளே இருக்கக்கூடாது. இதில் எப்பொழுதும் என் பிள்ளை கவனத்தில் இருந்து கொள்ள வேண்டும். இது யாருக்கும் பொருந்தும் தெரியுமா? உண்மையாக உழைப்பு, நல்ல முயற்சி கொண்டு பணம் வரவு இல்லத்தில் எப்பொழுதும் இருக்கும். தன் கையில் நிற்காதவர்களுக்கு எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் அதற்கு பலனில்லாமல் போகின்றவர்களுக்கு எவ்வளவு விஷயங்களையும் செய்து இந்த வாழ்க்கை நம் நன்மை தேட நினைக்கும் பொழுது எங்கிருந்தாவது நமக்கு பிரச்சனை வந்து கொண்டிருக்கின்றதே என்று சொல்கின்ற அவர்களுக்கு இது போன்ற பொருட்கள் எல்லாம் உன்னுடைய வீட்டில் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் பின்னால் இந்த வாழ்க்கையில் அழகான சூழ்நிலைகள் நிச்சயமாக இருக்கும். நீ என்ன நடந்தாலும் சரி, உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நீ மீட்டெடுத்து விட வேண்டும். உனக்கான நல்ல நேரத்தை என் பிள்ளை நீ நிச்சயமாக பெற்றுவிட வேண்டும். உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது, உன்னை சுற்றி எந்த விஷயங்கள் வருகின்றது என்பதையெல்லாம் சரியாக நீ புரிந்து கொண்டு அப்பன் சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டு எந்த நேரத்திலும் எந்த ஒரு தவறையும் செய்யாமல் நீ மனநிறைவோடு இருந்து விட்டாலே போதும். அப்பன் சொல்கின்ற வார்த்தைகள் உன்னுடைய இல்லத்தில் எந்த அளவிற்கு இருக்கின்றது, எந்த அளவிற்கு உனக்கு வாழ்க்கையில் இது போன்ற பிரச்சனைகள் தொடர்ந்து வருகின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டால், ஆனால் இனி எப்பொழுதும் இந்த விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்காமல் நீ பார்த்து கொள்ளலாம். உன்னை தேடி வருகின்ற பிரச்சனை எல்லாம் ஒன்றுமில்லாமல் நீ பொடி பொடியாக ஆக்கி விடுவாய். நல்ல நேரத்தில் உன் அப்பன் உனக்கு கொடுத்து விட்டேன். இனிமேல் இதையெல்லாம் சரி செய்து உன்னுடைய வெற்றியை நீ உறுதி செய்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை எல்லாம் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கையோடு நீ பார்க்கின்ற ஒவ்வொரு நன்மைகளும், நம்பிக்கையோடு நீ எதிர்நோக்குகின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் இனி என்றும் இந்த வாழ்க்கை உனக்கு கை கொடுக்கும் என்பதை என் குழந்தை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, இந்த அப்பன் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் கோடான கோடி வார்த்தைகளுக்கு அது சமமாகும், கோடான கோடி நன்மைகளுக்கு அது சமமாகும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பனுடைய வார்த்தைகள் உன் மனதை தொட்டது என்றால் அதை நீ சரி செய்து உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய வெற்றியை உறுதி செய்து நீ பயன்படுத்தி கொள்ள வேண்டும். பல்வேறு முயற்சிகளை தாண்டி உனக்கு நல்லது மட்டும் நடக்கவில்லை என்றால் நிச்சயமாக அதற்கு பின்னால் இருக்கின்ற இந்த இடங்களை நீ களை தெரிய வேண்டும் அல்லவா?
அப்பன் சொல்வதை கேட்டு, என் பிள்ளையே, இதிலிருந்து உன்னை காப்பாற்றி கொண்டு மீண்டும் இது போன்ற பிரச்சனைகள் வராமல் உன்னை நீ மீட்டெடுத்து கொள்ள நல்லது நடக்கும். ஏனென்றால் இந்த வாழ்க்கையில் நீ விரும்பியதையெல்லாம் சர்வ நிச்சயமாக உன்னை தேடி வரும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். என் செல்லமே, நீ அப்பன் மீது நம்பிக்கை கொண்ட என் பிள்ளை, இந்த பொருட்களை எல்லாம் உடனடியாக அப்புறப்படுத்தி அதன் பிறகு பள்ளத்தில் ஏற்படுகின்ற முன்னேற்றங்களை உன்னுடைய முளைப்பிற்கேற்ற பலனும் கிடைக்கும். அது உன் கையில் தங்கி விட செய்யும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். என் பிள்ளையே, தீய சக்திகள் எல்லாம் வேறு வழியாக சென்றுவிடும். உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதே நடக்க வந்த இந்த அப்பனை உடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.